Hi children, in this video we will see Unit 5 in Geography, Hazards. What is meant by hazards? Hazards means danger or risk. Okay, நம்ம ஹியூமன் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி நான் லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி we can say it as a hazards. Okay, hazards. In the beginning of 21st century, the earth supported a human population that was more numerous and found healthier and wealthier than ever before. ஸோ இப்போ வந்து 21st செஞ்சுரியோட பிகினிங்கில் பார்த்தோன்னா எர்த் வந்து நமக்கு நிறைய ரிசோர்ஸஸை கொடுத்து நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது நம்ம ஹியூமன் பாப்புலேஷனுக்கு. ஓகேவா, நம்மளை வந்து ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் வச்சிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாகவே வச்சிட்டு இருந்தது. At the same time, there were a lack of awareness on the risks that faced by the people. ஸோ அதே சமயத்தில் என்னாச்சு, அவங்க பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கம்மியாக போயிடுச்சு. எந்த விஷயம் பற்றி எடுத்தாலும் அதை பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதுவும் மெயினாக ரிஸ்க், ஏதாச்சும் நமக்கு வந்து ஏதாவது டேஞ்சர் ரிஸ்க்காக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு பீப்புளுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ண முடியல பீப்புளால். By keeping this in mind, the present lesson of hazards is intended to familiarize the different types of hazards to promote awareness among students and regarding hazards. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சு தான் நமக்கு இந்த லெசனை கொடுத்துருக்காங்க ஹசார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் வந்து எத்தனை டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது, அதுவும் மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹசார்ட்ஸை பற்றின அவேர்னஸை எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. Hazards are defined as a thing, person or event or factor that poses a threat to people, structures or economic assets and which may cause a disaster. Hazards அப்படின்னா அது மேபி அதான் முன்னே சொன்னோம் இல்லையா, லிவிங் திங்ஸாக இருந்தாலும் நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம். அது வந்து நம்ம ஹியூமன் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது மாதிரி இது ஒரு திங்காக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபேக்டர், ஏதோ ஒரு விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம பீப்புளுக்கு வந்து த்ரெட் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய மாதிரி நம்ம பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லேயும் சரி நமக்கு வந்து ஏதோ ஒரு டிசாஸ்டர், ஏதோ ஒரு பேரழிவை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஹசார்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். தே குட் பி எய்தர் ஹியூமன் மேட் ஆர் நேச்சுரலி அக்கரிங் இன் த என்விரான்மெண்ட். அது வந்து ஒன்று ஹியூமனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நேச்சராலேயே இந்த என்விரான்மெண்ட்டில் நேச்சராலேயே அக்கராகக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம் ஹசார்ட்ஸ் அப்படின்றது. த வேர்ட் ஹசார்ட்ஸ் owes இட்ஸ் origin to the word hazard in Old French meaning a game of dice, in Arabic as azar, in Spanish azar. ஸோ இந்த ஹசார்ட் அப்படின்னா எந்த வேர்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா ஹசார்ட் அப்படின்ற வேர்டு ஃப்ரெஞ்சில். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டைஸ் அப்படிங்க கேமு, அரபிக்கில் ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பானிஷில் அசார் அப்படின்னு சொல்லுவாங்க. Though the society experiences several types of hazards, it is important for a region to be aware of those threats that are most likely to affect the community most severely. ஸோ இந்த சொசைட்டியில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ் வந்து அக்கர் ஆனாலும் அதாவது ரொம்ப அதிகமாக வந்து பீப்புளை ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டில் வந்து ரொம்ப என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும் பீப்புள் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, டு யூ நோ எ நேச்சுரல் ஹசார்ட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் ஈவெண்ட் தட் இஸ் எ பொட்டென்ஷியல் த்ரெட் டு ஹியூமன் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அப்படின்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம், அது வந்து நம்ம ஹியூமன் லைஃபையோ இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டியவோ அஃபெக்ட் பண்ணுறது தான். த ப்ராசஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தெம்செல்ஸ் ஆர் நாட் அ ஹசார்ட் but become so because of human use of the land. இப்போ ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது தானாக வந்து அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஹியூமன் வந்து அந்த லேண்டை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய அஃபெக்ஷன் தான்
A disaster is a hazardous event that occurs over a limited time span in a defined area and causes great damage to property, loss of life, also needs assistance from others. ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஹசார்டஸ் ஈவெண்ட் தான். அதாவது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், பேரழிவுன்னு சொல்லலாம். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்லையோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாலையோ நடக்கும். பட் ஆனால் டேமேஜ் எப்படி இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். எதுக்கெலாம் டேமேஜ் இருக்கும், ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் லைஃப் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் மற்றவங்களுடைய ஹெல்ப்பை வந்து மற்றவங்களோட ஹெல்ப் அந்த இடத்துல தேவைப்படுது, மற்றவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. A catastrophe is a massive disaster that requires significant expenditure of money and a long time for recovery. கேட்டஸ்ட்ரோஃபியும் வந்து டிசாஸ்டர் தான், அதுவும் வந்து பேரழிவு தான். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அந்த மீண்டும் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு, அந்த ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது, லாங் டைம் பீரியட் தேவைப்படுது. ஓகேவா? இது வந்து டிசாஸ்டர்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நடக்கிறது. கேட்டஸ்ட்ரோஃபி அப்படின்னா ஒரு பெரிய பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். ஓகே, some hazards occur frequently and threat the people. Hazards are classified in different ways based on their causes of occurrence, based on their origin. ஸோ சம் ஹசார்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்து நடந்துகிட்டே இருக்கும், அக்கர் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பீப்புளுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வார்னிங், அதாவது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு டேஞ்சரான விஷயம் நடக்க போகுது, இந்த இடத்துல பேரழிவு நடக்க போகுது அப்படின்னு வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு வார்னிங் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹசார்ட்ஸை வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அது எப்படி அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும், இன்னொன்று வந்து அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத பொறுத்தும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் தேர் காஸ் ஆஃப் அக்கரன்ஸ். Hazards can be broadly classified into 3 types. 3 types-ஆ இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று நேச்சுரல், another one is human made, another one is socio-natural hazard. ஒன்று நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடிய ஹசார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன்னால் அக்கர் ஆகக்கூடியது, அடுத்து சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ். அப்படின்னா போத் நேச்சுரல் அண்ட் ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகக்கூடியது. இதுதான் வந்து 3 types ஆஃப் ஹசார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் ஹசார்ட்ஸ். தீஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் மேன் ஹேஸ் நோ ரோல் டு பிளே இன் சச் ஹசார்ட்ஸ். ஸோ இது வந்து நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அப்படின்றது என்னது, நேச்சுரலாக வரக்கூடிய ஒன்று. எர்த்குவேக், சுனாமி, இதனால் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் போய் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் அந்த இடத்துல மேன் போய் எதுவுமே பண்ண முடியாது. The main example of natural hazards are earthquake, floods, cyclonic storms, droughts, landslides, tsunamis and volcanic eruptions. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹசார்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம் வருது அப்படின்னா அதை போய் நம்ம தாங்கி பிடிக்க முடியுமா, பிடிச்சா நடுக்கம் நின்றுமா? கிடையாது. ஃப்ளட்ஸ்னால் ரொம்ப ரெயின் அதிகமாக இருக்கிற இடத்துல வெள்ளப்பெருக்கு, அது போயிட்டுருக்கும் தண்ணி, அதை போய் நம்மளும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ், புயல், காற்றழுத்த புயல் அதிகமாக இருக்கிற இடம், ட்ராட், வறட்சி, அப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ், அந்த நிலம் சரிஞ்சு போகிறது, சுனாமிஸ், அதுக்கப்புறம் வல்கானிக் எரப்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஹசார்ட்ஸ். இதனால் ஹியூமனால் எதுவுமே செய்ய முடியாது நேச்சுரல் ஹசார்ட்ஸ்னால். ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ். தீஸ் ஆர் காஸ்டு பை அன்டிசைரபிள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன். இது யாரால் வருது, நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கோட ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டினால் வருது. இட் கேன் பி த ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்சிடெண்ட் சச் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் லீக் ஆர் ஆயில் ஸ்பில் ஆர் அன் இன்டென்ஷனல் ஆக்ட். ஸோ இவங்களுடைய இந்த ஹியூமன் பீயிங்கோட ஆக்டிவிட்டினால தான் இந்த ஹசார்ட்ஸ் அக்கர் ஆகுது. இது என்ன ஆகலாம், இதனுடைய ரிசல்ட்டில் ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் இல்லை ஃபேக்ட்ரிஸில் ஏதாச்சும் சம் ரிஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதனால் கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு லீக் ஆகலாம், ஆயில் ஸ்பில், இந்த மாதிரி வந்து நிறைய உருவாக்க வாய்ப்பு இருக்குது. சச் ஹசார்ட்ஸ் கேன் டிஸ்டர்ப் த சேஃப்டி
health, welfare of people and cause damage or destruction to property. இந்த மாதிரி ஹசார்ட்ஸ்னால என்ன ஆகுது, நம்ம பீப்புளுடைய ஹெல்த்தும் போயிடுது, பீப்புளுடைய வெல்ஃபேரும் போயிடுது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேமேஜும் ஆயிடுது. The following are the examples of human-made hazards. They are explosions, hazardous wastes, pollution of air, water and land, dam failures, wars or civil conflicts and terrorism. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதாவது பாம்லாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணுறது, ஹசார்டஸ் வேஸ்ட்ஸ், அதை நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேஸ்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாயம்லாம் தண்ணியில் கலந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி ஹசார்டஸ் வேஸ்ட், அப்புறமா வந்து ஏர், வாட்டர், லேண்ட் இதெல்லாம் பொல்யூட் ஆகிறதுனால டேமில் ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த ஹசார்ட் தான். அதுக்கப்புறமா வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ், வார், ஃபைட் பண்ணிக்கிறது ஒருத்தர். அதுக்கப்புறம் டெரரிசம், ஸோ லாக்கு அகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ணுறவங்க எல்லாம் டெரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் டெரரிசம். ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமனால் அஃபெக்ட் ஆகக்கூடியது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சோசியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ், குவாசி நேச்சுரல் ஹசார்ட்ஸ். சோஷியோ நேச்சுரல்னா போத் சோஷியல் அண்ட் நேச்சுரல் ஹசார்ட்ஸ்னால அக்கர் ஆகக்கூடிய ஹசார்ட்ஸ். தீஸ் ஆர் காஸ்டு பை த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் மிஸ்டீட்ஸ் ஆஃப் ஹியூமன். இது வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ்னாலையும் அக்கர் ஆகக்கூடியது, ஹியூமன் பீயிங்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் எஃபெக்ட் இது எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஸோ அதனால் உருவான ஹசார்ட்ஸ் இதெல்லாம். Some of the examples பாருங்கள். The frequency and intensity of floods and droughts may increase due to indiscriminate felling of trees, particularly in the catchment areas of the rivers. So இந்த ரிவர்ஸோட ஓரத்துலலாம் இந்த நீர்பிடிப்பு பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸ்லாம் நிறையா இருக்கும். அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழிப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளட்ஸ்னால் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறது, ட்ராட்ஸ்னால் வந்து என்னது ரொம்ப வறட்சியாக இருக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஃப்ளட்ஸும் ட்ராட்ஸும் அதிகமாயிட்டே இருக்குது. Landslides are caused by natural forces and their frequency and impact may be aggravated as a result of construction of roads, houses, etc. in mountain areas, excavating tunnels and by mining and quarrying. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால தான் அக்கர் ஆகுது. ஓகேவா? ஸோ அது அடிக்கடி நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால தான் வந்து நிலச்சரிவு ஏற்படுது. அப்படி இருந்த போதிலும் மவுண்டைன் ஏரியாஸ்லலாம் பார்த்தோன்னா ரோடு, அப்புறமா வந்து வீடு கட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹவுசஸ் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் மவுண்டைன் ஏரியாஸில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து சுரங்கம் தோன்றுறது, அதுக்கப்புறமா வந்து மைனிங், அதுக்கப்புறம் இந்த குவாரியிங், கல்லெல்லாம் வெட்டி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரீசனாலையும் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. Storm surge hazards may be worsened by the destruction of mangroves. ஸோ மேங்க்ரோவ்ஸ்னால் நம்ம சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் கோஸ்டல் வாட்டர் அந்த ரிஜியனில் இருக்கக்கூடிய ட்ரீஸ், பிளான்ட்ஸை தான் வந்து மேங்க்ரோவ் ட்ரீஸ், மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதையெல்லாம் நம்ம டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஸ்டார்ம் சர்ஜ் ஏற்படுது. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டருக்குள்ளேயே வந்து ஒரு சூறாவளி மாதிரி ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. விண்டுனாலையும் அந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்சினாலையும் என்ன ஆகுதுன்னா வாட்டர் லெவல் என்ன ஆகுது, ரைஸ் ஆகும், அப்புறம் கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்டார்ம் சர்ஜ். Smog is a serious problem in most big urban areas. The emission from vehicles and industries, combustion of wood and coal together combined with fog leads to smog. Smog அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக ஒரு புகமூட்டமாக இருக்கிறது ஸ்மாக். அது எங்கே அதிகமாக இருக்கும்? பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். நம்ம போத் நேச்சுரலாகவும் அக்கறாகக்கூடியது, நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் அக்கறாகக்கூடியது. எதனால ஸ்மாக் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய எமிஷன், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய எமிஷன், பொல்யூஷன், அதுக்கப்புறம் உட்டு, கோல் இதெல்லாம் வந்து பேர்ன் பண்ணுறதுனால அதை வந்து அது ஃபாகோடு சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, அந்த புகையோட அந்த ஸ்மோக்கு, இந்த ஃபாகு எல்லாம் சேர்ந்து நமக்கு ஸ்மாகாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஹசார்ட்ஸ் அக்கர் ஆகக்கூடிய
causes. Next பாருங்க, based on their origin. So, hazards can be grouped into 8 categories. Hazards வந்து 8 categories group பண்ணியிருக்காங்க. First one, atmospheric hazards. Tropical storm, thunderstorm, lightning, tornadoes, avalanches, heat waves, fog and forest fire. இது ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸ், அதாவது கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஏரியாஸில் வரக்கூடிய புயல், அது ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸ். தண்டர் ஸ்டார்ம்ஸ், இடியோட காற்றடிச்சிட்ருக்கு இல்லையா, அது தண்டர் ஸ்டார்ம்ஸ். லைட்னிங், மின்னல். டொர்னாடோஸ், டொர்னாடோஸ்னால் காற்று அப்படியே வந்து சுழன்றுட்டே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நமக்கு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து டொர்னாடோஸ். அவலான்ச்சஸ் அப்படின்னா இந்த மவுண்டைன் ஏரியாஸ்லலாம் வந்து அப்படியே பனி ஊற்றிட்டுருக்கும், அந்த மாதிரி சரிஞ்சு வந்துட்டுருக்கும் பனி, அதுதான் வந்து அவலான்ச்சஸ். ஹீட் வேவ்ஸ், வேவ்ஸ் எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ்னால. ஃபாக், மூடு பனி. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த ட்ரீயோட ட்ரீ வந்து அப்படியே உரசிக்கும், எதனால், விண்ட் அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துல ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், அதனால் என்ன ஆகிடும், ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து எதனால், அட்மாஸ்பியரிக் ஹசார்ட்ஸ்னால. நெக்ஸ்ட்டு ஜியாலஜிக் ஆர் சிஸ்மிக் ஹசார்ட்ஸ். எர்த்குவேக், சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் லேண்ட் சப்சிடென்ட்ஸ். எர்த்குவேக் தெரியும் நமக்கே, ஓகேவா, நிலம்லாம் அதிர்றது. சுனாமி, வேவ்ஸு, லேண்ட்ஸ்லைட்ஸ், நிலம்லாம் சரிஞ்சு போகிறது. அதுக்கப்புறம் லேண்ட் சப்சிடென்ட்ஸ் அப்படின்னா அப்படியே கீழே நிலம் எர்த் சர்ஃபேஸோடு அப்படியே அமுங்கிட்டே போய் அந்த இடம் காணாமலே போயிடும் சம்டைம்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சிஸ்மிக் ஹசார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலஜிக் ஹசார்ட்ஸ். ஃப்ளட், ட்ராட், கோஸ்டல் எரோஷன் அண்ட் ஸ்ட்ராம் சர்ஜஸ். ஸோ ஃப்ளட்ஸ்னால் தெரியும், வெள்ளம் அதிகமாக போகிறது. ட்ராட்ஸ்னால் வறட்சி. அப்புறம் கோஸ்டல் எரோஷன், அந்த கடற்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா அந்த வேவ்ஸ்னால் எரோட் ஆகக்கூடியது, அது கோஸ்டல் எரோஷன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராம் சர்ஜஸ், அதுதான் வந்து முன்னையே சொன்னோம், சூறாவளி அலை அப்படின்னு சொல்லி மேலேயே பார்த்துருந்தோம், ஸ்ட்ராம் சர்ஜஸ். இதனாலேயும் இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் ஹசார்ட்ஸ். அதுக்கப்புறம் வல்கானிக் எரப்ஷன்ஸ் அண்ட் லாவா ஃப்ளோ, அப்படியே வெடிக்கிறது, பாறையெல்லாம் அப்படியே வெடித்து போகும், அதிலிருந்து உள்ளேருந்து வரக்கூடிய அந்த குழம்பு வெளியில் வரும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து லாவா. ஸோ இது வந்து வல்கானிக் ஹசார்ட்ஸ். அப்புறம் என்விரான்மெண்டல் ஹசார்ட். பொல்யூஷன் ஆஃப் சாயில், ஏர், வாட்டர், டெசர்டிஃபிகேஷன், குளோபல் வார்மிங் அண்ட் டீஃபாரஸ்டேஷன். இதெல்லாம் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் அக்கறாகக்கூடிய ஹசார்ட்ஸ். எதனால் அக்கறாகுது, ஹசார்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். சாயில், ஏர், வாட்டர் இதெல்லாம் பொல்யூட் ஆகிறதுனால. அதுக்கப்புறமா வந்து டெசர்ட் ஆகிடுறதுனால, அங்கே வந்து வாட்டர் எதுவுமே இல்லாமல் அது வந்து டெசர்ட் ஆகிடுறதுனால, அதுதான் டெசர்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், அதாவது நம்ம எர்த் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகிறதுனால வரக்கூடியதுனால, அதுதான் வந்துட்டு குளோபல் வார்மிங். அப்புறம் டீஃபாரஸ்டேஷன், மரம்லாம் வந்து கட் பண்ணுறதுனால, ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுறதெல்லாம் டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். இதனால் அக்கறாகக்கூடியதான் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். அடுத்து பயாலஜிக்கல் ஹசார்ட். சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், எய்ட்ஸ் அண்ட் கில்லர் பீஸ். இதனால் வரக்கூடியது பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். சிக்கன் பாக்ஸ் நமக்கே தெரியும், சின்னம்மை, பெரியம்மை. அப்புறம் எய்ட்ஸ்ன்ற நோய். அதுக்கப்புறம் கில்லர் பீஸ், அதாவது பீஸ்னால் அதாவது தேனீயிலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கடிச்சதுன்னா அது விஷம் ஆயிரும், நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீஸ்லாம் வந்து கில்லர் பீஸ். இதனாலேயும் வந்து இந்த இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். டெக்னாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். ஹசார்டஸ் மெட்டீரியல் இன்சிடென்ட்ஸ், ஃபயர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்ஸ், bridges, tunnels, dams and nuclear and radiological accidents. மெட்டீரியல்ஸ், ஹசார்டஸ் மெட்டீரியல், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அந்த இன்சிடென்ட்ஸ்னால அக்கறாகிறது. அதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ். அப்புறம் பிரிட்ஜு, இந்த கட்டுமான வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, பிரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, டன்னல்ஸ், சுரங்கம் தோன்றது, டேம்ஸு, நியூக்ளியர் அண்ட் ரேடியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இந்த கதிர்வீச்சு, இதிலெல்லாம் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸ். இதனாலையும் வந்து அக்கறாகக்கூடிய ஹசார்ட்ஸ் தான் வந்து டெக்னாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட்ஸ். ஹியூமனால் தூண்டுற ஹசார்ட்ஸ் என்னென்ன, டெரரிசம், பாம் பிளாஸ்ட், வார்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிடெண்ட்ஸ், சிவில் டிசார்டர். டெரரிசம், தீவிரவாதம், அதான் டெரரிசம். பாம் பிளாஸ்ட், பாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணுறது. வார்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிடெண்ட்ஸ், அதாவது
வண்டியெல்லாம் மோதி ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லையா அது, அதுக்கப்புறம் சிவில் டிஸார்டர், டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஆர்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஹியூமனால் வரக்கூடியது தானே. ஸோ அதனால் ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஹசார்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் எர்த்குவேக். Earthquake is a violent tremor in the earth crust sending out a series of shock waves in all directions from its place of origin. சடனாக வந்து ஒரு பிளேஸில் நிலம் அதிர்றது தான் வந்து எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே ஆரிஜினேட் ஆச்சோ, எங்கே தோன்றுச்சோ அந்த பிளேஸ்லேருந்து எல்லா டைரக்ஷனுக்கும் ஒரு ஷாக் வேவ்ஸ் வந்து போகும், எல்லா டைரக்ஷன்ஸ்க்குமே போகும். இதை தான் வந்து எர்த்குவேக்னு சொல்கிறோம். எர்த்குவேக் ப்ரோன் regions of the country have been identified on the basis of scientific inputs relating to seismicity. Earthquake occurred in the past and tectonic setup of the region. ஸோ இப்போ எந்த கண்ட்ரியில் ஒரு ரிஜியனில் எர்த்குவேக் அக்கர் ஆகும் அப்படின்னா அதை எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, முன்கூட்டியே எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, based on the scientific inputs relating to seismicity. ஸோ எர்த்தில் அந்த எர்த்குவேக் வந்து எந்த மாதிரியான ரிஜியனில் அக்கர் ஆகும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பிளேஸில் முன்னாடியே வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து எர்த்குவேக் அக்கர் ஆகிருக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஜியனில் டெக்டானிக் பிளேட்ஸுடைய மூமெண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் திஸ் இன்புட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் has grouped the country into 4 seismic zones. ஸோ இதனால் வந்து இந்த இன்புட்ஸ் எல்லாம் வச்சு இதையெல்லாம் வந்து யோசித்து நம்ம கண்ட்ரி வந்து 4 குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கு. Zone 2, Zone 3, Zone 4 and Zone 5 அப்படின்னு சொல்லிட்டு. No areas of India is classified as Zone 1. Zone 1 அப்படின்னு சொல்லி எந்த ஏரியாவுமே கிளாஸிஃபை பண்ணலை. ஸோ இது ஒவ்வொரு ஜோனை பற்றி கீழே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீஸ்மிக் ஜோன் 5 அப்படின்னா ரிஸ்க் எப்படி இருக்குமா, ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஸோ எந்த மாதிரி ரீஜியன்ஸ்லலாம் வந்து இந்த ஜோன் 5 அக்கர் ஆகுதுன்னு பாருங்கள். கம்ப்ரைசஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. எந்த சைடு? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஃபுல்லாகவுமே வந்து கண்டிப்பாக எர்த்குவேக் வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் வேறு எங்கெல்லாம்? பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், Rann of Kutch in Gujarat and part of North Bihar and Andaman Nicobar Islands. இந்த பார்ட்லலாம் வந்து எர்த்குவேக் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. சரியா? ஜோன் 4 பாருங்கள், ஹை வரும், அதிகபட்சத்தில் வரும். covers remaining parts of Jammu and Kashmir and Himachal Pradesh, National Capital Territory NCT of Delhi, Sikkim, northern part of Uttar Pradesh, Bihar and West Bengal, parts of Gujarat and small portions of Maharashtra near West Coast and Rajasthan. இந்த ஏரியாஸ்லலாம் வந்து எர்த்குவேக் வரும், ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மாட்ரேட், பெரிய ரிஸ்க் இல்லை, பட் எர்த்குவேக் அக்கர் ஆகும், அதெல்லாம் வந்து ஜோன் 3. Comprises Kerala, Goa, Lakshadweep Islands, remaining parts of Uttar Pradesh, Gujarat and West Bengal, parts of Punjab, Rajasthan, Madhya Pradesh, Bihar, Jharkhand, Chhattisgarh, Maharashtra, Odisha, Andhra Pradesh, Tamil Nadu and Karnataka. இந்த ரீஜியன்லலாம் வந்து வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது, வரும், மாட்ரேட், ஓகேவா, மீடியமாக வந்து போகும். அடுத்து ஜோன் 2 அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் எர்த்குவேக் அக்கர் ஆகக்கூடிய ரீஜியன். கவர்ஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி, மேலே பார்த்த பார்ட்ஸ்லாம் இல்லாமல் மீதி இருக்கிற ஏரியாஸ், ரிமைனிங் ஏரியாஸ்லலாம் வந்து ரொம்ப லோ ரிஸ்க் எர்த்குவேக் வரும், அது ஜோன் 2. ஸோ இந்த மாதிரி 4 ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரியை. ஓகேவா, இதுதான் எர்த்குவேக். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்ஸ். Flood is an event in which a part of the earth surface gets inundated. அதாவது எர்த் சர்ஃபேஸில் வாட்டர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட் மட்டும் அப்படியே மூழ்கிறது, அந்த ஈவெண்ட்டை தான் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளட் எதனால் காசு ஆகுது, எதனால் வருதுன்னு பாருங்கள். ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் லார்ஜ் வேவ்ஸ் இன் தி சீ ஆர் த காமன் காஸ் ஆஃப் ஃப்ளட். ஸோ ஹெவி ரெயின்ஃபால் தான் இந்த ஃப்ளட்டுக்கே
காரணம். அதுக்கப்புறம் சீலேருந்து வரக்கூடிய லார்ஜ் வேவ்ஸ் இதனாலையும் வந்து ஃப்ளட் அக்கர் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் த மேஜர் காசஸ் ஆஃப் floods are, ஸோ ஃப்ளட்ஸ்க்கு என்னென்ன மேஜர் காசஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது அட்மாஸ்பியரிக் அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங், வானிலை அறிக்கை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிறதுனால, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், ஸோ அந்த ரீஜியனை சுற்றி ஹெவி ஸ்ட்ராம்ஸ் ஆகிறதுனால, அப்புறம் க்ளவுட்ஸ் அந்த மேகம்லாம் அப்படியே பர்ஸ்ட் ஆகிறதுனால, வெடிக்கிறதுனால, இதெல்லாம் வந்து மெட்ரோலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், நேச்சுரலாக அக்கறாகக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதனால்? லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா, இன்அடிக்வேட் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ இந்த நீர்பிடிப்பு பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, போதுமான அளவு இல்லாதனாலையும் அக்கறாகுது ஃப்ளட். அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னால டிஃபாரஸ்டேஷன், சில்டேஷன், faulty agricultural practices, faulty irrigation practices, collapse of dams, accelerated urbanization, ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுனால, அப்புறம் வந்து சாயில் எரோட் ஆகிறதுனாலையும், அது வந்து அப்படியே செடிமெண்ட் ஆகிறதுனாலையும், அதுதான் வந்து சில்டேஷன். அப்புறம் ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸில் வந்து ஃபெயில்ட் ஆகிறதுனால, அப்புறம் இரிகேஷன், பாசனம், தண்ணி பாய்ச்சறது இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுனால, டேம்ஸ்லாம் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிறதுனால, அதுக்கப்புறம் ஒரு ரூரல் ரீஜியனை வந்து அர்பன் ரீஜியனாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ளட்ஸ் வந்து அக்கறாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு the following map shows the major prone areas in India. See here one map கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் இன் அவர் இந்தியா. பாருங்கள் எந்த மாதிரி என்னென்ன ரீஜியன்ஸ்னு. ஓகேவா. Gangetic plains covering the states of Punjab, Haryana, Uttar Pradesh, North Bihar, West Bengal, Brahmaputra Valley are the major flood-prone areas in North and Northeast India. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா சவுத்தை விட நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக ஃப்ளட்ஸ் அக்கறாகக்கூடிய ரீஜியன்ஸ். Coastal Andhra Pradesh, Odisha and southern Gujarat are other regions which are also prone to flood often. அது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சவுத் சைடு பார்த்தோன்னா இந்த குஜராத்து, ஒடிஷா, ஆந்திர பிரதேசில் ஒரு பார்ட், இங்கேயும் வந்து ஃப்ளட்ஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கள் இந்த மேப்பில் ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ். Okay, next is cyclonic storms. A cyclonic storm is a strong wind circulating around a low pressure area in the atmosphere. So அந்த ஏரியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் விண்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சைக்ளோனிக் ஸ்ட்ராம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் clockwise direction in the southern hemisphere. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆப்போசிட் சைடு வந்து ரொட்டேட் ஆகுமா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில், சதர்ன் சைடு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு விண்டு. ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை, இது எதனால் இந்த சைக்ளோன்ஸ் வருது? டிஸ்ட்ரக்டிவ் விண்ட்ஸ், ஸ்ட்ராங் சர்ஜஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனல் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் which may cause flooding. Wind speed may reach up to 200 km per hour and rainfall may record up to 50 cm per day for several consecutive days. ஸோ இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்லாம் எதனாலலாம் அக்கறாகுதுன்னு பாருங்கள். டிஸ்ட்ரக்டிவ் விண்ட்ஸ், அதாவது விண்ட் டேமேஜ் ஆகிறதுனால, ரொம்ப காற்று அதிகமாக இருந்ததுன்னா சம் டேமேஜஸ் நமக்கு அக்கறாகும் இல்லையா, ஸோ அதனால். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சர்ஜஸ், சீக்குள்ளே அக்கறாகக்கூடிய ஸ்ட்ராம், சூறாவளி அலை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெக்டேஷனல் லெவல்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிக அளவில் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ளட் அக்கறாகும். விண்ட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 200 km per hour, ரெயின்ஃபால் வந்து 1 டேக்கு 50 cm, அந்த மாதிரி தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ளட்ஸ் அதிகமாகுது.
A sudden rise of sea water due to tropical cyclone is called a storm surge. ஸோ சீ வாட்டர் வந்து சடனாக ரைஸ் ஆகுது இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்னால், அதுதான் வந்து ஸ்டார்ம் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். புயல் அலைன்னு சொல்லலாம், இல்லைனா சூறாவளி அலை அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் மோர் காமன் இன் த ரிஜியன் ஆஃப் செலோ கோஸ்டல் வாட்டர். அதாவது ரிஜியன் கோஸ்டல் ரிஜியன்ஸ் இருக்கல, கடற்கரையோரமாக ரொம்ப டீப்பாக இல்லாமல் மேலாகவும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிஜியன்ஸில் தான் இந்த ஸ்டார்ம் சர்ஜ் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ். ஸோ இந்த ஸ்டார்ம் சர்ஜஸ்னால் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸில் எந்த மாதிரி ரீஜியன்லலாம் இந்த ஸ்டார்ம் சர்ஜஸ் வரும்னு பாருங்கள். நார்த் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்ஸ், ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் பிட்வீன் ஆங்கிள் அண்ட் மச்சிலிப்பட்டினம், Tamil Nadu coast. Among 13 coastal districts, Nagapattinam and Kudalur districts are frequently affected. So நம்ம தமிழ்நாடு கோஸ்டில் வந்து 13 டிஸ்ட்ரிக்ஸில் அக்கறாகுது. எஸ்பெஷலி நாகப்பட்டினம் அண்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிக்கடி அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ். West coast of India is less vulnerable to storm surges than the east coast. East coast விட west coastal areas வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி தான். மகாராஷ்டிரா கோஸ்ட், நார்த் ஆஃப் ஹர்னாய் அண்ட் அட்ஜாயினிங் சவுத் குஜராத் கோஸ்ட் அண்ட் த கோஸ்டல் பெல்ட் அரவுண்ட் த கல்ஃப் ஆஃப் காம்பே. இந்த ரிஜியன்ஸ் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து இந்த குஜராத் கோஸ்ட்டும் கோஸ்டல் பெல்ட் அரவுண்ட் கல்ஃப் ஆஃப் காம்பேக்கு சுற்றி இருக்கக்கூடிய கோஸ்டல் ரிஜியன் அந்த பார்ட்டில் அதுலக்கும் வந்துட்டு அங்கேயும் வந்து ஸ்டார்ம் சர்ஜஸ் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு த கோஸ்டல் பெல்ட் அரவுண்ட் த கல்ஃப் ஆஃப் கட்ச். இங்கே பாருங்கள், இங்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் ஃப்ளட்ஸ் அதிகமாக அக்கர் ஆகும், ரொம்ப அதிகமாக அக்கர் ஆகும், மாடரேட்டாக அக்கர் ஆகும். எல்லோ கலரில் இருக்கிறது பாருங்கள், ரொம்ப கம்மி ரிஜியனில் அக்கர் ஆகக்கூடியது. Cyclonic hazards எங்கெங்கன்னு பாருங்கள். ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சைக்ளோன்ஸ் அக்கர் ஆகக்கூடிய ஏரியாஸ்.